தாத்தா வந்து நம்ம ஐஸ்வர்யாவையும் அதுக்கப்புறம் மகாவையும் மன்னிச்சதால வேறு வழி இல்லாமல் வீட்டில் உள்ளவங்களாம் வேறு வழி இல்லாமல் அமைதியாக இருந்துடுறாங்க. அடுத்து வந்து சூர்யா வந்து நான் மன்னிக்க முடியாது, உன் கூட நான் வந்து பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு மகா கிட்ட. அதனால் மகா மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலை தாத்தா வந்து மகாக்காக பேசுகிறாரு. நீ வந்து மகா கூட சேர்ந்து வாழணும் சூர்யா, நல்லபடி நீங்கள் 2 பேரும் வாழ்ந்தாது எனக்கு சந்தோஷம், போகிற காலத்தில் எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து சூர்யா வேறு வழி இல்லாமல் சரி தாத்தா நான் மகா கூட சேர்ந்து வாழ்கிறேன் நல்லபடி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சமாதானம் சொல்கிறாரு. அடுத்து வந்து மகா கிட்ட வந்து பேச மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி அவங்க சமைச்சாலும் வந்து சாப்பிடாம அவாய்ட் பண்ணுறாரு. ரொம்ப வந்து அவங்கள வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால் மகா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை வீட்டில் உள்ளவங்கலாம் வந்து சூர்யாவே வந்து மகா வந்து அந்தளவு வந்து பார்த்துக்கிறதே கிடையாது, அவர் பொண்டாட்டியாகவும் இப்போ வரைக்கும் ஏற்றுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இதனால் மகா மனசு வருத்தம் அடைகிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, மகா ஒரு ஐடியா பண்ணுறாங்க. போர்டில் வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு வந்துடுறாங்க. எல்லாருமே வீட்டில் இருக்கவங்கள என்ன போடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா மகா வந்து ஐ எம் சாரி மகா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா எழுதுன மாதிரி எழுதிடுறாங்க. எல்லோரும் மடிமே வச்சிடுறாங்க. எல்லோரும் வந்து பார்த்துட்டு என்ன இது மகா கிட்ட சாரி கேட்கணும், ரூமில் கேட்க வேண்டியது எதுக்காக வெடிப்படி இப்படி கேட்டிருக்கான், இதெல்லாம் நல்லா இருக்குது சூர்யா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. அடுத்து வந்து மகா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல காலம் எல்லோரும் போர்டை பார்த்துட்டாங்க, அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக வந்து ராஜலட்சுமி போர்டை பார்க்குறாங்க. பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. மகா பண்ண தப்புக்கு சூர்யா ஏன் சாரி கேட்கணும், இதெல்லாம் நல்லாவா இருக்குது சூர்யா பண்ணுறது, கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகி போர்டை பார்த்துட்ருக்காங்க. எல்லோரும் கூடி இருக்கிறத பார்த்துட்டு சூர்யா வந்து கேட்குறாரு, என்ன ஆச்சு ஏன் எல்லோரும் போர்டை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுற, சாரி கேட்கணுன்னா ரூமில் கேட்க வேண்டியது, அது என்னது போர்டில் எழுதி எல்லாம் முன்னாடி வைக்கிறது அப்படின்னு வந்து காயத்ரி கேட்குறாங்க. என்னது இது, ஆமாம் ஐ எம் சாரி மகாவா, நான் எப்போ எழுதினேன் அப்படின்றாரு. நீ எழுதாமல் எங்கே இருக்குது அப்படின்னோடனே மகா வந்து ஏங்க இப்படி அங்கே எழுதி வைப்பீங்க, என்கிட்ட தனியாக கேட்க வேண்டியதானே, அதுக்காக இப்படி எழுதி வைக்கிறது, எல்லாரும் பாருங்கள் இதை பார்த்துட்டு இந்த கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் பண்ணுற வேலைக்கு அப்படின்றாங்க. உடனே வந்து எல்லாம் இவ வேலை தானா, எதுக்கு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறா, ஐயோ தாத்தா வேற பார்க்குறாரு, உடனே தாத்தா பார்த்து சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல மகா கிட்ட வந்து சூர்யா சாரி கேட்குறா, 2 பேர் சந்தோஷமாக வாழ போகிறாங்க அப்படின்ட்டு. அதனால் வந்து சூர்யா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாத்தா பார்க்குறாரு. நம்ம இப்போ வந்து நான் எழுதுறேன்னு சொன்னால் அப்புறம் அவர் தப்பாக நினச்சிப்பாரு, அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழலன்னு நினைப்பாரு. ஆமாம் நான் தான் எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியெலாம் ஒத்துக்கிறாரு. சரிடா இந்த மாதிரி வந்து சாரி கேட்கணும் அவசியமாக இருக்குது, எதுக்காக சாரி கேட்குற அப்படின்னோடனே உடனே வந்து ராஜலட்சுமி பார்த்து முறைச்சிட்டே இருக்கா. ஐயோ அம்மா வேறு முறைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அது வந்து நீ தானே வந்து இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்ட, நீயே சொல்லிவிடு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக சொல்கிறார் மகா கிட்ட. உடனே மகா சொல்கிறாங்க, கொஞ்ச நாளாகவே என்கிட்ட சரியாக பேசுறது இல்லைல்ல, அதனால தான் ரொம்ப அவாய்ட் பண்ணார், அதனால் என் மனசு ரொம்ப வலிக்குது இல்லை, அதனால தான் இன்றைக்கி எல்லோரும் முன்னாடி சாரி கேட்டிருக்காரு. ஓ அதனால தானா, விடு சூர்யா புருஷன் பொண்டாட்டி தான், இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத அப்படி சொல்லிட்டு காயத்ரி அட்வைஸ் பண்ணுறாங்க. உடனே வந்து ராஜலட்சுமி பார்த்து முறைக்கிறாங்க. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா, சாரி வேற கேட்குறானே, சே எல்லாம் முன்னாடி இப்படி பண்ணிட்டானே இந்த சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து மகா கிட்ட வந்து சூர்யா வந்து அப்படியே நின்றுட்டே இருக்காரு. உடனே வந்து காயத்ரி சொல்கிறாங்க, சரி சூர்யா இப்போ தான் வெளிச்சத்துக்கு வந்துச்சுல்ல விஷயம், இப்போ எல்லாம் முன்னாடி ஒரு சாரி கேளு அப்படின்னு. ஐயோ இது வேறவா அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படி சொல்ல வராரு. உடனே மகா வந்து வாயை வந்து மூடுறாங்க சூர்யாவோட. பரவாயில்லைங்க இருக்கட்டுங்க அப்படின்றாங்க. அடிப்பாவி இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா செமையாக டென்ஷன் ஆகிடுறாரு. இதோட முடியுது.